ஹலோ பிரேம், நீ என்ன கொலை பண்றதுக்கு பீகார்ல இருந்து வர வச்ச ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து உன் பக்கத்துல படுக்க வச்ச எனக்கு உன் கழுத்தை அறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பிரேம்? பிரேம், உன் கையில கிடைச்ச விட்னஸ தப்பிக்க விட்டதோட என்னையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புன. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு போலீஸ் என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போக விடாம பாதி வழியிலேயே உன் ஆளுங்களை அனுப்பி என்ன கிட்னாப் பண்ணிடு. சமஜ்கியா? பாய், போலீஸ்காரங்க துபாய்க்காரனை கோர்ட்டு கொண்டு போறதுக்கு முன்னாடி வழியிலேயே அவனை கிட்னாப் பண்றவங்களுக்கு 100 கோடி நான் அனௌன்ஸ் பண்ணேன். புரிஞ்சுதா? அப்படியா? 100 கோடியா? என்னது 100 கோடியா? ஹலோ, 100 crores? ராதாகிருஷ்ணன் சார். சொல்லுங்க கிருஷ்ணவேணி. என்கிட்ட எதை பார்த்து லவ் பண்ணீங்க? என்னது? துரு துருன்னு பாக்குற என் கண்ணையா, பல பலன்னு இருக்கிற என் கண்ணத்தையா, ரோஜா பூ மாதிரி இருக்கிற என் உதட்டையா, கள்ளங்கப்படம் இல்லாத என் முகமா, எப்பவும் உங்களையே நினைச்சு எங்கிட்டு இருக்கிற என் மனசு பார்த்தா? இல்ல. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், வேற எதை பார்த்து காதலிச்சிங்க? Listen carefully. This is court and this is jail. நாளைக்கு early morning நாம ஜெயில இருந்து क्या कमिश्नर சார், சிட்டி டிராபிக்க பத்தி தெரிஞ்ச கூட எவ்வளவு லேட்டா? தூக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? எனக்கா தூக்கு தண்டனையா? தப்பா பேசாத. நான் கொடுக்கிற உனக்கும் உன் கோர்ட்டுக்கும் தண்டனை. இன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜஸ், லாயர்ஸ், கோர்ட் ஸ்டாஃப்ஸ், கைதிங்க, அவங்க சொந்தக்காரங்க, போலீஸ், வாய்தாக்கு வந்த கிரிமினல்ஸ் எல்லாரையும் சேர்த்தா ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரையும் கொல்லணும்னா 5000 புல்லட்ஸ் தேவைப்படும். 5000 புல்லட்ஸை ஃபயர் பண்ணணும்னா 5 AK-47 தேவைப்படும். அது ஆல்ரெடி கோர்ட்டுக்கு வந்தாச்சு கமிஷனர். என்ன நீ கோர்ட்டு வாசலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி 5000 பேரும் செத்து போயிடுவாங்க. உன் நியாயமும் தர்மமும் வெத்து வெட்டா போயிடும். 60 வருஷத்துக்கு முன்னாடி 60 லட்சம் பேரை சுதந்திரத்துக்காக பலி கொடுத்த தேசம் எங்களுது. அந்த சுதந்திரத்தினால கிடைச்ச கௌரவமான காக்கி சட்டைடா இது. டேய், இந்த நாட்டை தீவிரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தேவைப்பட்ட 5000 பேர் இல்லடா, 5002 பலி கொடுப்பேன். 5001 நீ, 5002 நான். தேசத்துக்காக ராணுவமும் நியாயத்துக்காக போலீஸும் உயிரை விடுறதுக்கு எங்களுக்கு எவனும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம்டா. என் லிமிட்டை தாண்டிட்டாங்க. ஆனால் அவனுக்கு 25 தாண்டிட்டானுங்க.
எல்லாரையும் நாங்க என்கவுண்டர் பண்ணிட்டோம் சார். அவரோட கேங் அவங்களையும் சேர்த்து தான் சார் நாங்க புறப்படுறோம் சார். ஓகே. கே கமிஷனர் சாப், என்ன இவ்வளவு லேட்டு? வழியில உன் ஆளுங்க டிராபிக் ஜாம் பண்ணாங்க. அதை கிளியர் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. டிரைவர், கோர்ட்டுக்கு போ. அந்த கமிஷனரை கீழே இருக்கு. நான் வந்தது உன் கூட சண்டை போடுறதுக்காக இல்ல, உன் கூட கை குலுக்கிறதுக்காக. ஹாய், ஐ எம் கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன். உன்னை கிட்னாப் பண்ணது நாங்க தான். இவங்கெல்லாம் யாரு? போலீஸ் அகாடமி ட்ரெயினி கேடட்ஸ். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணா, கிருஷ்ணவேணி. ஹாய். உன் கேஸ்ல இவங்க தான் ஐவிட்னஸ். ஹே, டோன்ட் வரி, ஷீ இஸ் வித் அஸ். ஏய், டார்சன், எஸ் வாங்க சார், வாங்க வாங்க. உனக்காக 100 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னா உண்மையிலே நீ பெரிய ஆள் தான். அந்த 100 கோடியும் ராம் மோகனோட ஃபைலையும் கொடுத்துட்டேன்னா நீ பாட்டுக்கு துபாய்க்கு போயிடலாம். என்ன சொல்ற? கிவ் மீ தி ஃபோன். யார் அது? பிரேம். ஏய், யார் இதெல்லாம்? இவ்வளவு போலீஸ் எதுக்கு வந்தது? எவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருந்தோ உன்னால செய்ய முடியாத காரியத்தை போலீஸ் அகாடமி கேடட் செஞ்சிருக்காங்க. வணக்கம் சித்தப்பா. வணக்கம். ம். இந்தாயா, உனக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்ன 100 கோடி
யாரு கொடுக்கணும்? நான் பெரிய சினிமா நடிகனா வரணும்னு எங்க அம்மா ரொம்ப நாளா ஆசைப்படுறாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு அப்படி இல்லை. நான் ஒரு போலீஸ் ஆபீசர் டெரரிஸ்ட போட்டு தள்ளிட்டா கவர்மெண்ட் கொடுக்கிற கோல்ட் மெடலை அவரோட கையால என் கழுத்துல போட்டு பார்க்கணுங்கிறது தான் எங்க அப்பாவோட ஒரே ஆசை. சாரி டாட், இவனுங்களை ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். அந்த ராம்மோகனை கொலை பண்ண சொன்னவன் கொலை பண்ணவன். உங்க போலீஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு 100 கோடி டொனேஷன் எங்க கேடிட் சார்பில். Brother, go and get them. Go. எஸ் டாட். சாட்சி ஆதாரங்களை விசாரித்து பார்த்து இந்த நீதிமன்றம் பிரேம்குமார் என்ற குற்றவாளிக்கு 9 வருடம் கடுங்காவல் தண்டனையும் முனாஃப் இப்ராஹிம் என்ற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுகிறது. உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராதாகிருஷ்ணன். இந்த நாட்டுல நீதி நேர்மையும் இன்னும் இருக்குன்னு நிரூபிச்ச உங்களுக்கு உங்களை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. கீப் இட் அப் மை பாய். தேங்க்யூ சார்.
proud of you.